ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங்னா என்னது, பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரோட பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங்கை ஒரு கோர் பிரின்சிபல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் என்பது இட் இஸ் டெவாப்ஸோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னா உங்களுக்கு டெவாப்ஸில் என்னென்ன குறைபாடுகள் இருந்தது ஓகேங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ஓகே ரிசால்வ் பண்ணிவிட்டு அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு என்ன இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒவ்வொரு டெவலப்மெண்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணும் ரிகார்டிங் செக்யூரிட்டியாக இருக்கலாம். உங்களுக்கு இட் சீக்ஸ் டு இம்ப்ரூவ் ஈச் டெவலப்மெண்ட் டீம்ஸ் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட் காஸ்ட் அண்ட் டைம் டு பிஸ்னஸ் வேல்யூ த்ரூ இம்ப்ரூவ்டு டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் செல்ஃப் சர்வீஸ் வித்தின் ஏ செக்யூர் கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றாங்க. உங்களுக்கு it both product based mindset shift and a set of tools and system to support என்ற இன்னைக்கு இது பற்றி தான் நம்ம இந்த கோர் பிரின்சிபல் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் இஸ் அ ப்ராக்டிஸ் பில்ட் அப்பார்ட் ஃப்ரம் த டெவாப்ஸ் பிரின்சிபல். ஏன்னா அப்போ இது ஃபவுண்டேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ் தான். உங்களுக்கு டெவாப்ஸோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அப்போ ஐடி ஒரு கம்பெனின்னு தெரியுங்க, ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, உங்களுக்கு டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க. உங்களுக்கு ஓகேங்களா, இந்த டீமில் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இதோட இந்த டீமோட நெக்ஸ்ட் லெவல் தான் டெவலப்ஸ். உங்களுக்கு டெவலப் நெக்ஸ்ட் லெவல் தான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருப்பாங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி தெரிஞ்சிருக்கணும், மல்டி க்ளவுடு நாலேஜ் இருக்கணும், உங்களுக்கு சிஐசிடி பைப்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு க்ளவுட் அட்மினாக இருக்கும். உங்களுக்கு இது மல்டிபிள் ஸ்கில் உங்களுக்கு இதில் தேவைப்படும். உங்களுக்கு ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, பிளாட்ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாட்ஃபார்ம் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் செல்ஃப் சர்வீஸ் ஏபிஐ டூல்ஸ் சர்வீசஸ் நாலேஜ் அண்ட் சப்போர்ட் விச் ஆர் அரேஞ்ச் அஸ் அ கம்பெனி இன்டர்னல் ப்ராடக்ட். உங்களுக்கு அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு அப்போ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீமில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியும்னா மல்டிபிள் ஸ்கில்ஸ் வேணும். உங்களுக்கு ஜஸ்ட் நான் அசூர் மட்டும் தெரியும் எனக்கு, இல்லை டெவலப் மட்டும் எனக்கு தெரியும் எனக்கு அப்படின்னா அது மட்டும் பத்தாது. உங்களுக்கு ஃபவுண்டேஷன் நல்லா உங்களுக்கு க்ளவுட் டெக்னாலஜியில் கண்டிப்பாக தெரியும். ஒரு ஏடபிள்யூஎஸ் தெரிஞ்சிடும், ஜிசிபி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அதில் எப்படி உங்களுக்கு க்ளவுட் ரிசோர்ஸ் எப்படி ப்ரொவைஷன் பண்ணுறாங்க, ஒரு விநெட்னா எப்படி என்னது, விபிஎஸ்னா என்னது உங்களுக்கு ஓகேங்க. ஸோ க்ளவுடில் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும், உங்களுக்கு மினிமம் ஒரு சர்டிஃபிகேஷனில் முடிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு செக்யூரிட்டியும் அதில் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஓகேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஏசிடி பைப்லைன் தெரிஞ்சுக்கணும், கிட்டப் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கில் இருக்கணும். உங்களுக்கு அதுதான் இங்கே சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் டீம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற உங்களுக்கு ஏன்னா அதுக்காக நான் எல்லா நாலேஜும் எல்லாமே தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பேசிக் லெவல் நாலேஜ் இருக்குது, க்ளவுட் நாலேஜ் இருக்குது, பேசிக் லெவலில் செக்யூரிட்டி தெரியும், பேசிக் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு கிட்டப்னா என்னது, ஒரு பைப்லைன் சிஐசிடி பைப்லைன் என்னது, சிடி பைப்லைன் என்ன வேலை பண்ணால், சிஐ பைப்லைன் என்ன வேலை பண்ண அப்படின்னா இந்த பேசிக் லெவலில் தெரிஞ்சுச்சுன்னா போதும். உங்களுக்கு உள்ளார போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகேங்களா, அவங்க ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு அதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏன்னா அப்போ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அட்டானமஸ் அப்ளிகேஷன் டீம் கேன் மேக் யூஸ் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் டு டெலிவர் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் அஸ் தே ஹையர் ஸ்பேஸ் அண்ட் ரெடியூஸ்ஃபுல் கோஆர்டினேஷன். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். உங்களுக்கு டெவாப்ஸில் என்னென்ன பிரச்சனை இருந்தது அது ரிசால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் எப்படினால வந்தது, அதோட பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஃபஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட் ஐடி தெரியும். உங்களுக்கு அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வாட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டெஃபினேஷனு. இதுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டீடெயில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு அப்போ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் செல்ஃப் சர்வீஸ் ஏபி டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு டெவலப்பர் டீம் இருக்குது, ஒரு டெவலப்பர் டீமுக்கு ஓகேங்களா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் இருக்குது, அவங்களுக்கு டேட்டாபேஸ் தேவை அப்படின்னா டிக்கெட் ரைஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஐடி டீமுக்கு உங்களுக்கு மெயில் போடுவாங்க. உங்களுக்கு ஓகேங்களா அப்போ ஓகேங்க அதுதான் உங்களுக்கு நார்மல் ப்ராசஸ். உங்களுக்கு அதே நீங்கள் பிளாட்ஃபார்ம் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணால் உங்களுக்கு ஓகேங்களா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் உங்களோட ஆர்கனைசேஷன் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா நீங்கள் அந்த செய்தி பைப் நீங்கள் டேரெக்டாக போய் ட்ரிகர் பண்ண முடியும். உங்களுக்கு அப்போ இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் என்பது பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டஸ் நாட் நீட் டு டாக் டு எனிஒன் டு கெட் வாட் தே வாண்ட். உங்களுக்கு டெவலப்மெண்ட் டீம் அவங்ககிட்ட ஒரு ஐடி டீம் கிட்ட ஒரு ஆப்ரேஷன் டீம் கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஏன்னா அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண அவங்களே என்ன பண்ண முடியாதுன்னா ஓகேங்களா அவங்களுக்கு என்ன வேணுமா அப்படி ரிசோர்ஸ் அவங்களே என்ன ஜஸ்ட் ஒரு சிஎஸ்சிடி பைப்லைன் நீங்கள் ட்ரிகர் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் அவங்களே டெப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த சிஎஸ்சிடி பைப்லைன் கிட்ட இப்போ ரிப்போ எல்லாமே என்ன பண்ண உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும். உங்களுக்கு அது போயிட்டு அவங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு
ஒரு GitHubல போயிட்டு நான் ரிப்போவை கிரியேட் பண்ணேன் உங்களுக்கு பைசெப் டெம்ப்ளேட் டெராஃபார்ம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணேன், CI/CD பைப்லைன் கான்ஃபிகர் பண்ணேன், ட்ரிகர் பண்ணேன் அப்படின்னு இது எதுவுமே பண்ண தேவை. இதெல்லாமே பிளாட்ஃபார்ம் டீமுக்கு என்ன பண்ண உங்களுக்கு பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிருவாங்க உங்களுக்கு. அப்போ டெவலப்மெண்ட் டீம் என்னோட வேலை அப்படின்னா அவன் என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணு இல்லை ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த ஓகேங்களா சிஎஸ்சி பைப்பில் ட்ரிகர் பண்ண அவனுக்கு தேவையான ரிசோர்ஸ் டெப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. தட் இஸ் கால் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இங்கே ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன சொல்லலாம் உங்களுக்கு பைசெப் டெம்ப்ளேட் ஃபார் அசூர் சொல்லலாம் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா GitHub ஆக்ஷன் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாமே என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிஐசிடி பைப்பில் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இதுதான் ஃபவுண்டேஷன் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஓகேனா இங்கே அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஹைட் தான் அக்லி பார்ட் ஆஃப் த கிளவுட். த டெவலப்பர்ஸ் இதை கிரியேட் வெப் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஒய் இந்த பிளாட்ஃபார்ம் ஹேண்டில் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி அண்ட் ஸ்கேலிங் இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஓகேனா ஒரு விஎம்ஐ டெப்ளாய்மெண்ட் பண்ண ஒரு ஆப்ஸ் டெப்ளாய்மெண்ட் பண்ண அப்படின்னா அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு ஐஎஸ்சி கோடு வேலை இதை பண்ணாங்க. சிஐசிடி பைப்பில் ட்ரிகர் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆக போதும் உங்களுக்கு. ஓகேனா அப்போ இந்த ஐஎஸ்சி கோடில் உங்களுக்கு டெராஃபார்ம் மாடியில் இல்லை பைசா மாடியில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக கோடிங் மட்டும் இருக்காது உங்களுக்கு. அது கூட என்ன சேர்ந்து என்ன பண்ணும் உங்களுக்கு ஓகேங்களா ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு கோடாக தான் அதில் வச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து. சரி அதே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபுல் ஃபீச்சர்டு உங்களுக்கு வந்து ஒரு பைசெப் டெம்ப்ளேட்டோ ஒரு டெராஃபார்ம் மாடியில் இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த டெவலப்பர் போயிட்டு அந்த சிஎஸ்டி பேப்பர் ட்ரிகர் பண்ணார் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வெறும் விஎம்ஐ இல்லை ஆப்ஸ் வெப் ஆப் மட்டும் கிரியேட் பண்ணாது உங்களுக்கு. அதோட சேர்த்து உங்களுக்கு என்னென்ன வேணும் விஎம் இன்டகிரேஷன் வேணுமா, பப்ளிக் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பப்ளிக் ஆக்சஸை டிசேல் பண்ணுமா, ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணுமா. ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸு ஓகேங்களா இதெல்லாமே உங்களுக்கு நம்ம அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் பிரின்சிபல் வந்து உங்களுக்கு வந்து ஓகேங்களா வேணுமா இல்லை மேனேஜர் என்டிட்டி வேணுமா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும் உங்களுக்கு அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து அந்த கோடு என்ன பண்ணும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா அப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன டெவலப்மெண்ட் டீம் போய்ட்டு அதை ட்ரிகர் பண்ணால் போதும் உங்களுக்கு. ட்ரிகர் பண்ணால் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணும் உங்களுக்கு செக்யூர்டு என்வரான்மெண்ட்டு செக்யூர் ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு இந்த பைசெப் டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து சிஏடிஹெச் பைப்னா உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு வந்து. அதை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த செல்ஃப் சர்வீஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. தட் இஸ் கால்டு என்ன சொல்லுது ஃபவுண்டேஷன் ஆஃப் செல்ஃப் சர்வீஸ் ஏபிஐ டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் சப்போர்ட் அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் என்பது ஜஸ்ட் கோடு மட்டும் கிடையாது. இட் இஸ் விஸ்டம் ஆஃப் ஆப்ரேஷன் டீம் டேர்ன் டு டாக்குமெண்டேஷன் பார்ட்னர்ஸ் அப்படின்றாங்க உங்களுக்கு. பிளாட்ஃபார்ம் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓகேங்களா டீம் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர்ஸில் இருப்பாங்க உங்களுக்கு வந்து. இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அ டெவலப்பர் 100 years டு deploy a container, you provide a golden path, one perfect architected, secure and supported way to do it. அப்போ என்ன பண்ணுங்க வழக்கம் நார்மலாக என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் டீம் வராங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் கேட்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஓகே இப்போ நான் உங்களுக்கு அசூர் போர்ட்டல் ஆக்சஸ் கொடுத்துறேன், ஜிசிபி கன்சோலில் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துறேன், நீங்களே போய் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் டீமே அவங்களே போய் கிரியேட் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. அப்போ அதில் ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து மறுபடியும் என்ன பண்ணா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீமே கேட்பாங்க. ஆனால் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் உங்கள் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீமே கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு பைசெப் மாடியோ டெராஃபார்ம் மாடியில் உங்களுக்கு ரெடியாக வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சிஐசிடி பைப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இதாக இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் ஒன்றுமா நீ இந்த சிஐசிடி பைப்பில் ட்ரிகர் பண்ணு அது ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றாங்க உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டப் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண செக்யூர் வெல் ஆர்கிடெக்டட் அண்டர்ஸ் ஓகேங்களா அந்த ஓகேங்களா இன்ஃப்ரா வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்க செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து. ஸோ டாக்குமெண்டேஷன் ஆஸ் எ ப்ராடக்ட் உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் என்ன பண்ணுவாங்க கிளியர் கட் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து. ஒரு ஒரு இப்போ ஒரு சிஎஸ்ஐடி பைப்பில் கான்ஃபிகர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி கிளியர் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க உங்களுக்கு வந்து. அது பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் வச்சுட்டு நீங்கள் டெவலப்மெண்ட் டீம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி சப்போர்ட்டும் சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ வென் ஆட்டோமேட்டட் டூல்ஸ் ஃபைல் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் டீம் ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் சப்போர்ட் டு ஃபிக்ஸ் த அண்டர்லைங் ஃபவுண்டேஷன். அப்போ ஒரு டெவலப்மெண்ட் டீம் போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க சிஎஸ்சிடி பைப் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் டீமே பார்த்துப்பாங்க உங்களுக்கு வந்து. ஏன்னா அதில் வந்து என்ன சொல்கிறது எங்கே ஃபெயிலியர் ஆகுது எதனால் உங்களுக்கு பில்டு ஃபெயிலியர் ஆகுது உங்களுக்கு எங்கே ஸ்டக் ஆகுது என்ன இதாக இஷ்யூ இருக்குது அப்படின்னு அவங்களே செக் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து. ஓகேங்களா இப்போ பிளாட்ஃபார்ம் டீம் வில் டேக் கேர் ஆஃப் தட் ஓகேங்களா கம்ப்ளீட் ஆர்கிடெக்டர் செக்யூர்டு ஓகேங்களா என்வரான்மெண்ட் ஆர் ஓகேங்களா பைசெப் டெம்ப்ளேட் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி டெராஃபார்ம் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆர் த சிஐசிடி பைப் செட்டப் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்டு அஸ் ஏ கம்பெனி இன்டர்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன சொல்றது? யூ மஸ்ட் ட்ரீட் யுவர் டெவலப்பர் லைக் ஏ கஸ்டமர் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கம்பெனிக்குள்ளே இருக்க ஒரு டீம் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்த டீம்ஸ் எல்லாம் கஸ்டமர ட்ரீட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து. ஏன்னா, நார்மல்ல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ஈக்குவல் டீம் ஓகேங்களா? அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்ப டீம்னு வரப்ப என்ன பண்ணும் உங்களுக்கு, எல்லாருக்கும் ஈக்குவல் டீமு, எல்லாரும் டீம் தானே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அதை விட நீங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு வழக்கமா நம்ம என்ன பண்ணோம், அவன் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறான், அவனை எது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் உங்களுக்கு என்ன, அந்த மைண்ட் செட்ல தான் வந்து பிளாட்ஃபார்ம் டீமே உங்களுக்கு ஒர்க் பண்ணாங்க உங்களுக்கு வந்து. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க, வீக்லி வந்து டீம் மீட்டிங்லாம் அங்கே இருக்குது உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கஸ்டமர் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டீம், அவர் அப்ளிகேஷன் டீமோட மேனேஜர் இருப்பார் ஓகேங்களா, அவங்க கூட பிளாட்ஃபார்ம் டீமோட வீக்லி பார்த்தீங்கன்னா மீட்டிங் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, பிளாட்ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் டீமோட ஹெட் இருப்பார், அவங்களோட அந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க உங்களுக்கு ஏன்னா. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, கரண்ட் ஸ்டேட்டில் என்ன நிற்குது ஓகேங்களா, இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, எது பெயின் பாயிண்ட்ஸ் இது இப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து என்ன. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஓகேங்களா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதே மாதிரி கம்பெனிங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் ஹார்ட் டு யூஸ், டெவலப் வில் ட்ரை டு bypass it, it must be so good that they won't to use it because it makes their life easier உங்களுக்கு. அப்போ இங்கே கஸ்டமர் யார் அப்படின்னா, உங்களுக்கு அவங்க இன்டர்னல் டீம்ஸ் தான் உங்களுக்கு. அந்த இன்டர்னல் டீம்ஸில் என்ன பண்ண அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் டீம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க அப்ளிகேஷன் டீம் வேண்டி இதை என்ன பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, யூ டோன்ட் ஜஸ்ட் பில்ட் வாட் யூ திங்க் இஸ் கூல், யூ இன்டர்வியூ யுவர் டெவலப்பர்ஸ், ஃபைண்ட் தேர் பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் பில்ட் த ஃபீச்சர் டு சால்வ் தம் உங்களுக்கு. இதுதான் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி சொல்லாங்க. ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, அந்த டெவலப்மெண்ட் டீமுக்கு எது வேணுமோ ஓகேங்களா, அவங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓகேங்களா, பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் வந்து பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து என்ன. ஸோ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் எது பெஸ்ட்டுன்னு நினச்சி அவங்க அதுக்காக பண்ண மாட்டாங்க. எப்பவுமே உங்களுக்கு வந்து ஓகேங்களா, அந்த கஸ்டமர்ஸ் அந்த இன்டர்னல் டீம்ஸ்க்கு எது பெஸ்ட்டோ அதுக்கு தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பண்ணி கொடுத்துட்டு அது வந்து மற்ற டீம் யூஸ் பண்ணல அப்படின்னா தட் இஸ் வேஸ்ட் இல்லை உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து பின்னாடி ரிவ்யூ வரப்போ உங்களுக்கு பெரிய இஷ்யூ ஆகும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா. இந்த நீங்கள் பண்ண ப்ராடக்ட் இந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆகலை, இந்த டீம்ஸ் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா, அப்போ அதுக்காக நீங்கள் செலவு பண்ண அந்த மேன் ஹவர்ஸ் உங்களுக்கு அதுக்கு அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டூல்ஸு இதை அதுக்கு அதுக்கு அந்த டீமோட உங்களுக்கு வந்து எவ்வளோ மணி நேரம் சென்ட் பண்ணாங்க, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தானே உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டீம் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து கஸ்டமர்ஸ் அவங்க மல்டிபிள் இன்டர்னல் மற்ற டீம்ஸ் கூட கான்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக வேணுமோ அதுதான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. That is called arranging as a compelling internal product அப்படி சொல்ல சொன்னாங்க. ஸோ அட்டானமஸ் அப்ளிகேஷன் டீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஓகேங்களா. அப்போ இங்கே கோல் என்ன பார்த்தீங்க, இட் இஸ் டு ரிமூவ் த பாட்டல் நிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு இந்த ஓல்டு வேஸ் டெவாப்ஸ் டீம் வாஸ் பிளாக்டு வெயிட்டிங் ஃபார் த ஆப்ரேஷன் டீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் டீம் வந்து அட்டானமஸ் டீம்னு சொல்லலாம் உங்களுக்கு. தே ஹேவ் த பவர் டு ப்ரொவைஷன் டெப்ளாய் அண்ட் மானிட்டர் தர் ஓன் ஆப்ஸ் சேஃப்லி வித் இந்த காடி ஆஃப் யுவர் பில்ட் உங்களுக்கு ஓகேங்களா. அப்போ இந்த இந்த செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா, பிளாட்ஃபார்ம் டீம் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ண உங்களுக்கு வந்து செக்யூர்டு ஆர்கிடெக்டடு உங்களுக்கு ஓகேங்களா, ஒரு ஓகேங்களா என்வரன்மெண்ட் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. டெவாப்ஸ் டீம் வந்து அட்டானமஸ் டீம் உங்களுக்கு, அது வந்து யாருமே சார்ந்திருக்க தேவையில்லை உங்களுக்கு. மற்ற அப்ளிகேஷன் டீம் வந்து அட்டானமஸ் டீம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியது அவங்க வந்து ஓகே டெப்ளாய்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ஓகே ப்ரொவைஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போவாங்க உங்களுக்கு வந்து. இது யாருக்காக வந்து வெயிட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு வந்து ஓகேங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் டீமுக்கு இருந்து ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னா, எல்லாமே வந்து தே கன்சிடர் அஸ் அ ப்ராடக்ட் அப்படியே கன்சிடர் பண்ணாங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்பேஸ் அண்ட் ரெடியூஸ்டு கோஆர்டினேஷன் சொல்லலாம் உங்களுக்கு. திஸ் இஸ் த பிஸ்னஸ் வேல்யூ. ரெடியூஸ்டு கோஆர்டினேஷன் அப்படின்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க ஓகேங்களா, டெய்லி மீட்டிங்கே இருக்காது உங்களுக்கு. வீக்லி மீட்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த அப்ளிகேஷன் டீம் கேட்டால் உங்களுக்கு வந்து அந்த ஓகேங்களா அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி கொடுக்குற வரைக்கும் தான் மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கோஆர்டினேஷன் எதுவும் தேவையில்லை உங்களுக்கு வந்து ஓகேங்களா. அதனால் ஜீரோ லேப்டிக்கே ரைஸ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு வந்து ஓகேங்களா. ஒவ்வொரு வாட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு வந்து. ஸோ ரெடியூஸ்டு கோஆர்டினேஷன் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி ஹையர் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. தே ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் த கோஆர்டினேஷன், த டைம் ஃப்ரம் கோட் ஃபினிஷ் டு லிவ் இன் அது ட்ராப் ஃப்ரம் வீக்ஸ் டூ மினிட்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு டீம் வராங்க எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் பண்ண அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் அது வந்து பைசெப் டெரஃபார்ம் அடியில் கிரியேட் பண்ணிட்டு கிட்டப்ல ரொம்ப கிரியேட் பண்ணிட்டு அதில் சிஎஸ்சி அப்படியே செட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீம்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அந்த அப்ளிகேஷன் டீம் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணால் போதும் உங்களுக்கு. ட்ரிகரிங் எப்படி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஓகேங்களா ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு வந்து ஓகேங்களா
ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுறது, அதுதான் என்ன பண்ணும் உங்களுக்கு ஓகேங்களா. அது வந்து அதுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா சிஐசிடி பைப்லேருந்து ட்ரிகர் பண்ணும் உங்களுக்கு வந்து. ஸோ அது நிறைய கண்டிஷனை செட் பண்ணிக்கலாம். ஒரு சிஐசிடி பைப்லைன் ட்ரிகர் ஆகும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. அது என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண உங்களுக்கு அது வந்து அவங்க ட்ரிகர் பண்ணி டெப்ளாய்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. அப்போ அப்போ இது எப்படி இந்த ஓல்டு மாடல் நியூ மாடல் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பழைய மாடல் என்ன பார்ப்போம் எல்லாம் ஓல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடலில் பார்த்தீங்கன்னா, ஜீரால டிக்கெட் ரைஸ் பண்ணாங்க. இல்லாட்டி உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் போர்ட்டலில் டிக்கெட் ரைஸ் பண்ணாங்க. இல்லாட்டி இமெயில் சென்ட் பண்ணாங்க. இதுதான் வழக்கமான பண்ணுறது உங்களுக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் வந்த அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே போய்ட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுறதோ, இல்லை உங்களுக்கு வந்து இமெயில் சென்ட் பண்ணுறது தேவையே கிடையாது உங்களுக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டீம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து ஓகேங்களா, அப்ளிகேஷன் டீமுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க ஜஸ்ட் போயிட்டு எப்போ போயிடணும் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த சிஎஸ்சி ட்ரிகர் பண்ணி அவங்க தேவையான ரிசோர்ஸை வந்து அவங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ட்ரிகரிங் தான் என்ன சொல்கிறது உங்களுக்கு போர்ட்டல் வழியும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து, இல்லை ஏபிஐ வழியாக வந்து ட்ரிகர் பண்ணலாம் உங்களுக்கு, சிஐ வழியும் ட்ரிகர் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட் டீம் ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா, ஆப்ரேஷன் டீம் கிட்ட போயிட்டு அது கம்ப்ளீட் ஆகி வரது உங்களுக்கு சில ஒரு ஒரு 5 நாள் 6 நாள் ஆகும், இல்லாட்டி வீக்ஸ் கணக்கில் ஆகும் உங்களுக்கு வந்து. பட் இங்கே அப்படி கிடையாது உங்களுக்கு. எல்லாமே ரெடிமேடாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணும் உங்களுக்கு வெல் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா, செக்யூர்டு ஓகேங்களா, என்வரன்மெண்ட்டை செட் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் டெவலப்மெண்ட் டீம் எப்போ வேணால் அவங்க இப்போ டேரெக்டாக போயிட்டு என்ன பண்ண முடியும் உங்களுக்கு, அது வந்து தேவையான டெப்ளாய்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதுமாதிரி சேஃப்டின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மேனுவலாக ரிவ்யூ பண்ணவங்க உங்களுக்கு ஓல்டு மாடல் உங்களுக்கு வந்து. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ மாடல் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டட் தான் உங்களுக்கு. ஏன்னா அந்த டெராஃபார்ம் மாடியில் பைசப் மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்சி பைப்பில் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா கோடாக தான் உள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு கிட்டப் ப்ரோப் வந்து உங்களுக்கு வந்து பிஆர் ரைஸ் பண்ணுங்க ஓகேங்க, புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அதை ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஎஸ்ஐடி பேப் வந்து ட்ரிகர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ பண்ணுறப்ப என்ன பண்ணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசோர்ஸ் அதோட செக்யூரிட்டி எல்லாம் கம்ப்யூட்டர் சேர்த்து உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் ஆகும் உங்களுக்கு வந்து. ஓனர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக உங்களுக்கு ஆப்ரேஷன் டீம் தான் உங்களுக்கு பார்த்துங்க. டெவலப்மெண்ட் மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த அப்ளிகேஷன் கோட் எல்லாமே உங்களுக்கு டெவலப்மெண்ட் டீம் பார்த்துப்பாங்க. பட் நியூ பிளாட்ஃபார்ம் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் டீம் இன்ஃபார்மும் பார்த்துப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவாங்க ஒன்ஸ் இது செட்டப் பண்ணி உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டீம் செட்டப் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ண ஹேண்ட் ஓவர் யார் கொடுத்துருவாங்க, டெவலப்மெண்ட் டீம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் அதுக்கு பொறுப்பு உங்களுக்கு. அவங்க எப்போ போய் அவங்களுக்கு ரிசோர்ஸ் வேணுமோ அப்போல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு இந்த சிஎஸ்சிடி பைப் ட்ரிகர் பண்ணி டெப்ளாய்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க தான் அதை மேனேஜ் பண்ண போகிறாங்க. அதை அவங்க தான் மேனேஜ் பண்ண கான்ஃபிகர் பண்ணுவங்களுக்கு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டா அது அவங்க தான் என்ன பண்ணுவாங்களுக்கு ரிமூவல் அவங்க தான் பண்ணுவாங்களுக்கு. இல்லாட்டி டீம் பிளாட்ஃபார்ம் டீம் கூட சொன்னாங்க அப்படின்னா அவங்க க்ளீனப் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அப்போ இதில் வந்து ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் லேயர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு வந்து எதாவது ஃபவுண்டேஷன் லேயர்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர் தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் லேயர் அப்படின்னா. இதில் கோர் என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் ஆர்கஸ்ட்ரேஷன் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கோர் என்ஜின் அப்படி சொல்லலாம். பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா கோர் என்ஜின் வந்து ஆட்டோமேஷன் ஆர்கஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு. ஏன்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் போய் மேனுவலாக எதுவும் பண்ணவே மாட்டாங்க உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஆட்டோமேஷன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து. எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு வெளியே டெப்ளாய்மெண்ட் பண்ணாங்க. டெராஃபார்ம் மாடியூல், ஏரோ மாடியூல், பைசப் மாடியூல் உங்களுக்கு வந்து இது வேலையை அவங்க வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எல்லாமே ஆட்டோமேட் பண்ணாங்க உங்களுக்கு வந்து. ஸோ அப்போ ஆட்டோமேஷன் ஆர்கஸ்ட்ரேஷன் தான் கோர் என்ஜின் அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பில்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் லேயர் தான் ஃபவுண்டேஷன் பில்லர்ஸ் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ட்ரி பேட் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் செல்ஃப் சர்வீஸ் போட்டு உங்களுக்கு இதுதான் டெவலப்பர் செல்ஃப் சர்வீஸ் போட்டு என்ட்ரி பேட் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ ஃபவுண்டேஷன் லேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர்ஸ் ஃபவுண்டேஷன் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இதான் ஃபவுண்டேஷன் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர்னு சொல்லலாம். அப்போ எல்லாமே பார்த்தீங்க எவ்ரி திங் ஸ்டார்ட் அட் த பாட்டம் ஆஃப் டயர்னு சொல்லலாம். இது ரெப்ரசன்ட் ரா ரிசோர்ஸ் சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் சர்வீஸ், விஎம்ஸ் சர்வர்ஸ் ஓகேங்க, கம்ப்யூட்டர் கிளஸ்டர், ஸ்டோரேஜ் பக்கெட், நெட்ஒர்க்கிங் கான்ஃபிகரேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயரில் தான் வரும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் அட் த வெரி பாட்டம். ஸோ த பிளாட்ஃபார்ம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் திஸ் அசெட் டு ஸோ த டெவலப்பர் டோன்ட் ஹேவ் டு ஓகேங்களா. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா ரிசோர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் யாருன்னா பிளாட்ஃபார்ம் டீம் தான் உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர்ஸ் தான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ரெண்டாவது கோர் என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இதுதான் கோர் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. ஏன்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல ஹார்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இங்கே ஒர்க் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் இனிஷியேட் த டாஸ்க், த என்ஜின் ட்ரிகர் த நெசசரி ஸ்கிரிப்ட் லைக் பைசப் டெம்ப்ளேட் டு ப்ரொவைஷன் த ரிசோர்ஸ்.
அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பப்போ ஒரு ஓகேங்களா டெவலப்மெண்ட் டீமுக்கு இந்த ஆப்ஸ் இல்லை டேட்டாபேஸ் உங்களுக்கு இல்லை விஎம்ஸ் வேணுமோ அப்போ ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணால் உங்களுக்கு இந்த ஓகேங்களா இந்த என்ஜின் என்ன சிஐசிடி பைப் வந்து ட்ரிகர் பண்ணால் போதும் உங்களுக்கு அது பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வைசப் டெம்ப்ளேட்டோ இல்லை டெரஃபா மாடிஸாக இருக்கும் உங்களுக்கு அது என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஸ்டார்ட் ஆகி பிளானிங் போகும் இது பில்டு போகும் அதுக்கப்புறம் டெப்ளைண்ட் ஆகும் உங்களுக்கு இதுதான் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கெஸ்ட்ரேஷன் இது கோஆர்டினேட் பிட்வீன் different services like Azure and AWS to ensure that networking security compute all spin up in the correct order உங்களுக்கு அப்போ க்ளவுட் ரிசோர்ஸ் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து டெப்ளாய்மெண்ட் ஆகும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஒரு ஒரு அப்ளிகேஷன் டீம் வந்து உங்களுக்கு ஒரு வெப் ஆப்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா வெப் ஆப்ஸ் வேணும் அப்படின்னா அதோட டிபெண்டன்சியில் ஒரு விஎம்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு விநெட்டை டிசைன் பண்ணும் உங்களுக்கு விநெட்டை கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் விநெட்டில் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா சப்நெட் கிரியேட் ஆகும் அதுக்குள்ளே தான் விஎம் டெப்ளாய்மெண்ட் ஆகும் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே பப்ளிக் ஆக்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிளாக் பண்ணும் உங்களுக்கு அதுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ப்ரைவேட் பஸ் கிரியேட் பண்ண உங்களுக்கு வந்து சரி இவ்வளோ இது பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் மெயின் ரிசோர்ஸ் இருக்குது அதோட டிபெண்டன்ட் ரிசோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர்டரில் கிரியேட் பண்ணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு விநெட்டு சப்நெட்டு அதுக்கப்புறம் விஎம் போகும் ஃபஸ்ட்டு விஎம்ஐ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விநெட் போய் கிரியேட் பண்ணது உங்களுக்கு தட் இஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபங்க்ஷனல் பில்லர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு சிஐசிடி இதெல்லாமே ஃபங்க்ஷனல் பில்லர்ஸில் உங்களுக்கு வரும் சிஐசிடி பைப்லைன் இருக்குது உங்களுக்கு அதேமாதிரி க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இது செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இருக்குது உங்களுக்கு இது மானிட்டரிங் அப்சர்வபிலிட்டி இருக்குது உங்களுக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஐசிடி பைப் வந்து என்ன பண்ணுவாங்க இட் வில் ஆட்டோமேட்டிக் பில்டு டெஸ்ட் அண்ட் டெப்ளை சைக்கிள்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஸோ சிஐசிடி பைப்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணு டெஸ்ட் பண்ணு அதுக்கப்புறம் டெப்ளைமெண்ட் பண்ண உங்களுக்கு எடுத்தோன்னே உங்களுக்கு ப்ராடில் போய் பண்ணாது உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண உங்களுக்கு இந்த பில்டு டெஸ்ட் டெப்ளை ஃபஸ்ட் எதில் நடக்கும் டெவலில் நடக்கும் டெவ் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா கியூவில் பண்ண உங்களுக்கு கியூலும் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ப்ராடில் பண்ண உங்களுக்கு அப்போ டெவலப் பண்ணுறது யார் பண்ணாங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜின் டீம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஓகேங்களா பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க ஓகே பக்கா ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் டீம் சொல்கிறாங்க நான் டெவலப் போட்டு எங்கள் எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது நீ வேணால் நீ கியூவில் போட்டு டெஸ்ட் பண்ணிக்க அதுக்கப்புறம் நீ ப்ராடக்ட் போடுங்க அப்படின்னா அப்போ இந்த கியூ அண்ட் ப்ராடில் யார் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டீம் தான் பண்ணும் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிஐசிடி பைப்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து கிட்டப் ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இல்லாட்டி அசூர் டெவாப்ஸ் பைப்லைன் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இல்லாட்டி ஜிசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் பில்டு இருக்குது உங்களுக்கு அது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்லாட்டி ஏடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா க்ளவுட் டெப்ளாய் இருக்குது உங்களுக்கு அது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸோ சிஐசிடி பைப்லைன்ன்றது ஒவ்வொரு க்ளவுட் என்வரான்மெண்ட்டுக்கு மாறும் உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஸோ இது மேனேஜ் ஹை லெவல் ஆர்கெஸ்ட்ராஸ் குபர்நெட்டி கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்ளை தான் பாலிசி அண்ட் கம்ப்ளைண்ட் செக்ஷன் சொல்லலாம் உங்களுக்கு வந்து இட் என்ஷூர் தட் தே ஆர் எனி ரிசோர்ஸ் கிரியேட்டட் இஸ் அ செக்யூர்ட் பை டிஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து அப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு ஓகேன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ்சி பைப்பின் வழியாக ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா அது பப்ளிக் ஆக்சஸில் உங்களுக்கு என்ன டிசைல் பண்ணிவிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ரைவேட் இன்பாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி அது வழியாக தான் மற்ற ரிசோர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஆக்சஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கோடாகவே உங்களுக்கு வந்து இன்பில்ட்டே நம்ம பண்ணியிருப்போம் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மானிட்டரிங் அப்சர்வபிலிட்டின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா இந்த சிஐசிடி பைப்லாம் ரன் ஆகுதுல்ல உங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி ரிசர்ச் கிரியேட் ஆகுதுல்ல உங்களுக்கு இதெல்லாமே எத்தனை வாட்டி உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது எத்தனை வாட்டி ஃபெயிலியர் ஆகுது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டரிங் பண்ண வழக்கமாக உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் டீம் வந்து ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க பில்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க டெப்ளை பண்ணுறப்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போவாங்க ஆனால் அப்ளிகேஷன் டீம் வரப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஓகேங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது இப்போ நம்ம மானிட்டர் பண்ணால் தான் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக தெரியும் உங்களுக்கு வந்து அப்போ நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு ப்ரோஆக்டிவாக போயிட்டு ஓகே பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் வந்து ப்ரோஆக்டிவாக போயிட்டு அது செக் பண்ணி பார்த்துட்டு எதனால் ஃபெயிலியர் ஆகுது செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் பில்லரில் மெயின்னு சொல்லலாம் உங்களுக்கு சிஐசிடி பைப்னா க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு செக்யூரிட்டி கவர்னன்ஸ் அதுக்கப்புறம் வந்து மானிட்டரிங் அப்சர்வபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது பார்ட் வந்து செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஏன்னா இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏபிஐ ஆக்சஸ் அண்ட் ப்ரொவைஷன் சொல்லலாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிங் அண்ட் பர்சன் ஃபார் டேட்டாபேஸ் டெவலப்பர் இன்ட்ராக்ட் வித் போர்ட்டல் ஆர் சிஎல்ஐ சொல்லலாம் உங்களுக்கு ஏன்னா அப்போ வந்து சிஐசிடி பைப்னு இருக்குது யார் ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் டீம் தான் ட்ரிகர் பண்ணாங்க உங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க டெவலப்மெண்ட் டீம் ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா சிஎல்ஏ வழியாகவும் பண்ண முடியும் இல்லை போர்ட்டல் வழியாகவும் நீங்கள் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஐடிபி பற்றி இன்டர்னல் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஓகேங்களா இதுதான் ஐடிபி இன்டர்னல் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் ஐடிபின்னு சொல்லுவாங்க இது இன்டர்செப்ட் த ரெக்வெஸ்ட் ரன் த்ரூ த ஆட்டோமேஷன் என்ஜின் டெப்ளாய் த்ரூ த சிஏசிடி பில்லர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து
ஸோ அப்போ ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா மூவ்ஸ் ஃப்ரம் அப்வார்ட் அண்ட் அவுட்வார்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஆப்ரேஷன் டீம் டிஃபைன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் செக்யூரிட்டி ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே ஆப்ரேஷன் டீம் என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் தான் உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் செக்யூரிட்டி ரூல்ஸில் அவங்க தான் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் பேக்கேஜ் ப்ரொவைஸ் ஆட்டோமேஷன் கீஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ணுவாங்க சிஎஸ்சிடி பைப்லாம் கிட்டப்பில் வந்து இப்போ டெரஃபார்ம் மடியில் பைசப் மடியில் கிட்டப்பில் வந்து ஸ்டோர் பண்ணாங்க உங்களுக்கு. அப்போ விஎஸ் கோடில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா டெரஃபார்ம் மடியில் கிட்டப் பைசப் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜிங்கையும் இங்கே கமிட் முடிச்சுட்டு புஷ் பண்ணாங்க அப்படின்னா கிட்டப்பில் ரிப்போல் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் கிட்டப் ஆக்ஷனோ இல்லை வந்து அசூர் டெவாப்ஸ் இல்லாட்டும் உங்களுக்கு ஜிசிபியோட உங்களுக்கு க்ளவுடு பில்ட் வந்து இங்கே கன்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்சி ரிப்பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி உங்களுக்கு வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட் நடக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ டெவலப்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து ட்ரிகர் பண்ணுறது அந்த சிஎஸ்சிடி பைப்பில் வந்து அவர் ட்ரிகர் பண்ணதான் அவரோட வேலை உங்களுக்கு. அவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க, ஓகே நீ உனக்கு இந்த செட்டப் வேணுமா அப்படின்னா நீ இது இந்த சிஎஸ்சிடி பைப்லேருந்து நீ ட்ரிகர் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவன் ட்ரிகர் பண்ணிட்டு ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அவனே பண்ணிப்பாங்க உங்களுக்கு. ஆப் ஸ்டாண்ட் இந்த கிளவுட் வேர் இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி மானிட்டர் உங்களுக்கு. இதுதான் ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. We will meet in next class.